வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கொள்முதல் செய்திட அடங்கல் வழங்கிடு. கொள்முதல் செய். விவசாயிகள் விளைவித்த விஏஓக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அளவில் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் நெற்பயிர்களை விற்பனை செய்ய விஏஓ வழங்கும் அடங்கல் சான்று கிடைக்காமல் விவசாயிகள் பரிதவித்து வருகின்றனர். அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் டன் கணக்கில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து வருகிறது. நெல்லை விற்க முடியாமல் விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். மதுரை, திருச்சி, நெல்லை உட்பட மாநிலம் முழுவதும் இந்த அவலம் தொடர்கிறது. இதற்கு உடனடியாக தீர்வு காண வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் இன்று மதுரை கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். இந்த காலங்களில் விவசாயிகள் விளைவித்த நெல்லை நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்க முடியலை. அதுக்கு என்ன காரணம்? விஏஓ அடங்கல் சான்று வழங்கப்படலை. அடங்கல் சான்று வழங்கப்படலைன்னா நெல் கொள்முதல் நிலையம் நெல்லை வாங்க மாட்டேன்னு சொல்லி நெல் கொள்முதல் நிலையம் சொல்கிறாங்க. அப்போ விவசாயிகள் நீண்ட காலமாக காத்திருக்க வேண்டிய அவசியம் என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தை முடித்து வந்து அடங்கல் வாங்கி நெல்லை கொள்முதல் செய்வது என்பது இன்றைக்கு சாதகமான ஏற்பாடாக விவசாயிகளுக்கு இருக்காது. ஆகவே விவசாயிகள் நீண்ட காலமாக நெல் கொள்முதல் நிலையங்களிலே காத்திருக்க முடியாது, காத்திருக்கக்கூடாது. ஆகவே மாவட்ட நிர்வாகமும் வேளாண் துறையும் நெல் கொள்முதல் நிலையங்களை நடத்துகிற நுகர்வோர் விற்பனை கழகமும் உடனடியாக மாற்று ஏற்பாட்டில் விவசாயிகளிடம் பட்டா சிட்டா நகல் காப்பிகளை வைத்துக் கொண்டு இந்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஆங்காங்கே விவசாயிகளை திரட்டி சாலை மறியல் போராட்டம் வரைக்கும் தமிழ்நாடு விவசாய சங்கம் போகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகளின் நலன் கருதி பட்டா மற்றும் சிட்டா காப்பிகளை வைத்து நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மதுரை ரேஸ்கோர்ஸ் விளையாட்டு வளாகத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டது. கபடி மற்றும் டேபிள் டென்னிஸ் விளையாட்டிற்கென தனியாக தரைத்தளத்தில் ஒரு கபடி ஆடுகளம், முதல் தளத்தில் 6 எண்ணிக்கை கொண்ட டேபிள் டென்னிஸ் ஆடுகளம், 250 இருக்கைகளுடன் கூடிய உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் ஆண் பெண் உடைமாற்றும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு குளிரூட்டப்பட்ட நவீன வசதி கொண்ட ஜிம், சிந்தட்டிக் டென்னிஸ் கோர்ட், சிந்தட்டிக் இலை கூடைப்பந்து கோர்ட் உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட்டன. இதை தமிழக துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி, தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் தியாகராஜன், எம்எல்ஏ தளபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மத்திய அரசின் மாநிலங்களுக்கான மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் ஊட்டி குதிரை பந்தய மைதானத்தில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்க 70 கோடியே 23 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா தமிழக அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இன்று இந்திய அரசு சுற்றுலா அமைச்சின் சிறப்பு திட்டம் வாயிலாக இந்த உதகை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் 2024-25 கீழ் சுற்றுலா சூழல் பூங்கா மேம்பாட்டு பணிகள் ஊட்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் 70.23 கோடி மொத்த மதிப்பீட்டில் செயல்படுத்த திட்டமிட்டு முதல் கட்டமாக 12.33 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. அந்த பணிகள் முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்ட பிறகு படிப்படியாக அடுத்த கட்ட பணிகள் நடைபெற்று விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு நடைமுறைப்படுத்தப்படும். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தால் நிறைவேற்றப்படும் இத்திட்டத்தின் குளங்கள் அமைக்கப்பட்டு அதனுள் பூர்வீக தாவரங்களுடன் கூடிய சுத்திகரிப்பு திட்டங்களும் மிதி வண்டி பாதை, நடைபாதை, விழிப்புணர்வு கண்காட்சி கூடம், மேடம், கேளிக்கை அரங்கம் மற்றும் வாகன நிறுத்துமிடம் ஆகிய அமைக்கப்படவிருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சதுப்பு நில பராமரிப்பு மற்றும் பூர்வீக தாவர பராமரிப்பு ஆகியவை இத்திட்டத்தில் கருப்பொருளாக முன்னிறுத்தப்படும். கோடைக்காலம் மற்றும் விடுமுறை காலங்களில் வருகை தரும் சுற்றுலா பயணிகள், மாணவர்கள் மற்றும் புகைப்பட ஆர்வலர்கள் பெருமளவில் வந்து பயன்பெறுவார்கள். இதன் மூலம் சுற்றுலா பயணிகள் வருகை பெருமளவில் அதிகரித்து உள்ளூர் மக்களுக்கும் மேம்பாடு இயற்கையுடன் இணைந்து அமைதியான நேரத்தை கழிக்க விரும்புவோர் அனைவரும்
ஊட்டி சுற்றுச்சூழல் பூங்கா சிறந்த தேர்வாக விளங்கும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் உள்ளூர் மக்கள் பொருளாதாரமும் உயர்வதற்கு வாய்ப்புள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிகள் ஊட்டி எம்எல்ஏ கணேசன், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.